வணக்கம். வணக்கங்க. ம். அருள் வழிகாட்டின்ற சேனல்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க? அருள் வழிகாட்டி அப்படின்னு வரும்போது, நம்ம உள்ளத்துல இறைத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயம், சாஸ்திர சம்மந்தமான விஷயம், இது எல்லாத்துலேயுமே நமக்கு சரியான வழிகாட்டுதலை இறைவன் தான் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் அருள் வழிகாட்டின்னு பேர் வச்சுக்கிறது. ஸோ இந்த பேர் மூலமாக நம்ம இது என்ன சொல்ல போகிறோம்னா, ஜோதிட சம்மந்தமானது, வாஸ்து சம்மந்தமானது, அதுபோக ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்த போகிறோம். அந்த ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களில் என்னுடைய புரிதல் என்ன தெரிஞ்சுதோ அதையெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இதில் சரகலையை பற்றி, அதுக்கப்புறம் யோக சூத்திரங்களை பற்றி, கோயில் திரு வழிபாடுகள் பற்றி அப்படிலாம் விளக்கம் கொடுக்க போகிறோம். ஜோதிடம் சம்பந்தமானது அப்படின்னா ராசி பலன் இந்த மாதிரி மட்டும் சொல்ல போறீங்களா? ஜோதிடம் சம்மந்தமாக எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரக சேர்க்கையினால் என்னென்ன பலன்லாம் நடக்குது அப்படிங்கிறதையுமே, புதுசாக சில நேரத்தில் இந்த ஆன்மீக சம்மந்தமாக பயணம் பண்ணும்போது என்னுடைய அனுபவத்தில் அந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்ட ஜோதிட சம்மந்தமான நுணுக்கங்கள் எல்லாத்தையும் கூட சில நேரத்தில் வெளிப்படுத்தலான்னு இருக்கிறேன். அதுபோக எங்கேயெல்லாம் நான் படித்தது, கேட்டது, குருமார் சொல்லி கொடுத்தது, அது என்ன நன்மை இருக்குதோ அத்தனையுமே இங்கே சொல்ல போகிறோம். இப்போ வாஸ்து சம்மந்தமானது அப்படிங்கிறீங்கள, அப்போ அதில் என்ன மாதிரி விஷயங்கள் தகவல்கள்லாம் கொடுக்குறேன்? வாஸ்து அப்படின்னு வரும்போது இங்கே நமக்கு மனையடி சாஸ்திரம்னு சொல்லலாம். ஒரு இடத்துடைய அளவு எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரபஞ்ச சக்தி அங்கே வேலை செய்யும். அப்படிங்கும்போது நிலத்திலிருந்தே ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னா அந்த நிலத்தை இப்படி வாங்கினா நல்லது அப்படிங்கிறதையுமே, ஒரு வீடு இப்படி கட்டினா நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும், ஏற்கனவே வீடு கட்டிட்டு கூட ஏதாவது மாற்றம் ஏற்பட மாட்டேங்குதுன்னா அந்த மாற்றத்துக்கு தேவையான தகவல்களையும் இதில் சொல்ல போகிறோம். இப்போ ஆன்மீகம் சம்மந்தமானது அப்படின்னா தெய்வங்களை பற்றி மட்டும்தான் சொல்கிறதா? ஆன்மீக சம்மந்தமானதுன்னு வரும்போது என்னுடைய புரிதலில் எனக்கு ஏகப்பட்ட குருமார்கள் இருக்கிறாங்க. அது எங்கள் தாத்தா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கு போக நிறைய குருமார்கள் சந்திச்சுக்கிறேன். என் நண்பன் ராஜேஷ் மூலமாக ஒரு மெய்ப்பொருள் ரகசியம் தெரிஞ்சு அது மூலமாக உணர்வு பெற்று அந்த உணர்வு தன்மையில் என்னுடைய புரிதலில் எந்த விதமான தகவல் இருக்குதோ, எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் நல்ல விஷயங்கள் சேர்க்க முடியுமோ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆன்மீகத்தில் சொல்ல போகிறேன். அதில் இந்த சரகலையை பற்றியும், அதுக்கப்புறம் பஞ்சபட்சி பற்றி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட தகவல்கள்லாம் இங்கே நிறைய விஷயங்கள் வரும். ஒரு கோயிலில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களும் வரும். சிறப்பான கோயில்கள் சம்பந்தமான தகவல் வந்தால் அதுவும் இதில் வெளிப்படுத்தப்படும். இப்படி இந்த சேனலில் நாம் ஜோதிடம், வாஸ்து, அதுபோக ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாத்தையும் தொடர்ந்து உருவாக்கி சொல்வதற்காக தான் கொண்டு இருக்குது. இந்த வாஸ்து சம்பந்தமாக சில நேரத்தில் நோய் தன்மை தீர்வதற்கான வழி, ஜோதிட சம்பந்தமாக இந்த நேரத்தில் இந்த காலத்தில் உடல்நிலை பாதிப்பு அப்படின்னா அது தீர்வதற்கான வழி, ஆன்மீக சம்பந்தமாகவும் நம்ம எப்படி இருந்தோம்னா நம்மளுடைய உடலில் நோயற்ற தன்மையில் ஆரோக்கியமான முறையில் வாழ முடிகிற தன்மை, இது எல்லாத்தையுமே இங்கே உங்களுக்கு பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். அதனால் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.